வணக்கம். ஆ இப்போ இந்த மே மந்த்ல வர்ற ஃபுல் மூன், மே 12th அன்னைக்கு ஃபுல் மூன் வருது. ஸோ இந்த எவ்ரி மந்த் ஒரு ஃபுல் மூன் வரும். ஸோ இதில வந்து ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபுல் மூன் அப்டின்னா, இந்த மே மந்த்ல வர்ற ஃபுல் மூன். ஸோ இது வந்து மே 12th மண்டே அன்னைக்கு இந்த பீக் டைம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10:25. ஸோ அது வந்து பீக் டைம். ஸோ இத வந்து விசாக பூர்ணிமா, இல்ல விசாக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நெறையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா, லார்ட் புத்தா வந்து அவங்க பிறந்தது இந்த மே மந்த்ல வந்த ஒரு ஃபுல் மூன். அவங்க என்லைட்மென்ட் ஆனதும் த சேம் மே மந்த்ல வந்த ஒரு ஃபுல் மூன். அவங்க கடைசியா ஃபிசிக்கல் பாடி விட்டு போனதும் அதே மே மந்த்ல வந்த ஒரு ஃபுல் மூன். ஸோ அவங்க கடைசியா போகும்பொழுது பார்க்கும்பொழுது நெறைய ஹியூமன் சோல்ஸ் வந்து அ இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா, அவங்களும் என்லைட்மென்ட் ஆக முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்த்தாங்க. ஸோ ஹியூமனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. எவ்ரி இயர் இந்த மே மந்த்ல வர்ற ஃபுல் மூனுக்கு நான் ஃபியூ மினிட்ஸ் பூமிக்கு வந்து பூமிக்கு பிளெஸ்ஸிங்ஸ் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு நெறைய ஃபெஸ்டிவல்ஸா என்டையர் ஹியூமனிட்டில இத செலிப்ரேட் பண்ணுவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ. ஸோ நம்ம இதுக்கு எப்படி டியூன் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்னைக்கு பீக் டைம் பார்த்தீங்கன்னா 10:25. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி, 5 மினிட்ஸ் பின்னாடி. ஒரு 10:20 to 10:30 நீங்க ரிசப்டிவா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ எப்படி ரிசப்டிவா இருக்கலாம்னா, நீங்க கண்ண மூடிக்கிட்டு, கைய ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். ஸோ உங்க உச்சந்தலையிலயும், உள்ளங்கையிலயும் கவனம் வச்சுக்கிட்டு, கண்ண மூடிக்கிட்டு நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு உட்காந்துரலாம். உங்க பிரீத்திங்க மட்டும் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இதுதான். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க என்டையர் எர்த்தையும் பிளெஸ் பண்ணலாம். மினரல் கிங்டம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ஹியூமன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க உங்க பிளெஸ்ஸிங்ஸ் ஷேர் பண்ண முடியும். நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆகும். கடைசியா வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா உங்க ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கு, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அதுக்கும் நீங்க உங்க பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணலாம். ஸோ த ஹோல் டேவே நீங்க வந்து ரொம்ப சைலன்ட்டா, அமைதியா இருக்க முடிஞ்சுச்சுன்னா ரொம்ப நல்லது. நீங்க சால்ட் வாட்டர் பாத் எடுத்துக்கலாம். ஆ கொஞ்சம் லைட் ஃபுட் சாப்பிட்டா நல்லது. இல்ல ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னா அதுவும் பெட்டர். ஆ மத்தபடி நீங்க ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணா ரொம்ப நல்லது. ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5, 10 மினிட்ஸ். தென் பிரீத்திங் எக்சர்சைஸும் பண்ணலாம். பிஃபோர் இந்த 10:20க்கு முன்னாடி. இதெல்லாம் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட் இன்னும் காம் ஆகும். நீங்க அந்த எனர்ஜிய வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ 10 எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா ஒரு வாட்டி எக்சர்சைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ. அண்ட் கடைசியா உங்க பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாச்சுமே நீங்க பிளெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இத நெறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சாலும் நல்லது. தேங்க் யூ.